தங்கத்தால் செஞ்ச இந்த புத்தர் சிலைக்குள்ளே நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு மிஸ்ட்ரினே இதை சொல்லலாம். 2015 சயின்டிஸ்ட் வந்து இந்த புத்தர் சிலையை சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த சிலைக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்சது வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்கோட மம்மிஃபைடு பாடி. அதுவும் வந்து ஒரு 900லேருந்து 1000 வருஷமாக அந்த பாடி வந்து ப்ரிசர்வ் ஆகி இருந்திருக்குது. ரிசர்ச்சர்ஸ் அந்த சிலையை மேலும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி அந்த சிலை உள்ளே பார்த்தப்போ அந்த புத்திஸ்ட் மாங்கோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சைனீஸ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட நிறைய பேப்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த புத்திஸ்ட் மாங்கோட பேர் வந்து லியூ குவான் அப்படின்ட்டு ஹிஸ்டாரியன்ஸ்னால ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அவர் வந்து இந்த செல்ஃப் மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புத்திசம்லேயே ஒரு ரேரான ஒரு ப்ராசஸை செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. இந்த ஜீவசமாதின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இதுவும் ஒரு ப்ராசஸ். மிஸ்ட்ரி வந்து இங்கேயோட முடியல. ஃபர்ஸ்ட் இந்த சிலை எப்படி தாண்டா நீங்கள் சிடி ஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்ட்டு பார்த்தா, இந்த சிலை ரொம்ப வருஷமாக சைனாவில் ஃபியூஜியான் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸில் ஒரு கோவிலில் தான் இருந்திருக்குது. திடீர்னு 1995 டைம் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சிலை திருடப்பட்டதாக அங்கே இருக்கிற வில்லேஜ் மக்கள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1996 டைமில் இந்த சிலை வந்து நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட வந்து சேருது. அவர் வந்து இந்த ஆர்கியாலஜிலலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன். நிறைய பழைய பொருட்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பார். அவர் வந்து இந்த சிலையை காசு கொடுத்து வாங்குறாரு. அவர் வந்து இந்த சிலையில் பார்க்கும்போது நிறைய கிராக்ஸ் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வித்தியாசமாக ஒன்று நோட் பண்ணுறாரு. அந்த சிலைக்குள்ளே ஏதோ எலும்பு கூடலாம் இருக்கிற மாதிரி விஷயங்கள் தென்படுது. அதுக்கப்புறம் சரி இதை நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணான்னு அப்படியே வச்சிடுறாரு. அவரோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் 2015 இந்த விஷயம் எப்படியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கே நெதர்லாண்ட்ஸில் இருந்த ஒரு மியூசியமில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த புத்தர் சிலைக்குள்ளே ஏதோ எலும்பு கூடு இருக்குதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மியூசியம் ஆளுங்க இவரை காண்டாக்ட் பண்ணி இவர்கிட்ட இருந்து அந்த சிலையை வாங்கி அதை ரிசர்ச் பர்பஸ்க்காக சிடி ஸ்கேன் பண்ணுறப்ப தான் இந்த விஷயம் உலகத்துக்கு தெரிய வருது.